சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் மிகப்பெரிய கல்வி கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற அரசாங்கங்களோ தனியார் பள்ளிகளுடைய கல்வி கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த திராணியற்ற அரசுகளாக இதனம் அதிமுக அரசு என்பது உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த ஒரு தனியார் பள்ளிகளும் இன்னைக்கு அமல்படுத்த மறுக்கின்றது. திட்டமிட்டு அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வித்திறனை பாதிக்கின்ற விதமாக இன்னைக்கு தனியார் பள்ளிகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழக அரசு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த ஒரு பள்ளிகளிலும் அமல்படுத்துவதை உறுதி செய்யாத விதமாக இன்னைக்கு அதிமுக அரசு உள்ளது. உடனடியாக அதிமுக அரசு அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மெட்ரிக் பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய கல்விக்கு உத்தரவாதம் செய்யுமாறு இந்திய மாணவர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகளும் ஆசிரியர் இல்லாத நிலைமை தான் நிறுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிகளில் முக்கியமான பாடத்திட்டங்களாக இருக்கக்கூடிய கணிதம், அறிவியல் பாடத்திட்டங்கள், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலைமை தான் இருக்கு. இதில் எப்படி இவங்க படித்து நீட் தேர்வுக்கு போட்டி போட முடியும்? ஆனால் தமிழகம் முழுவதும் ஏராளமான அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத போக்கு என்பது இருக்குது. அதிமுக அரசாங்கம் உடனடியாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பிட வேண்டும். மேலும் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்த வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகின்றோம். மேலும் அரசாங்கமானது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் நடத்துவோம் என்று தெரிவிச்சுக்கிறோம்.